ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது நான் சாரியில் தான் ஸ்டிச் பண்ணேன். இந்த சாரீ வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா பார்டர், அதோட இந்த பிங்க் கலர் தான் சாரீ. இது வந்து சாரியில் இது ப்ளவுஸ் பீஸாக இருந்துச்சு. இப்போ இந்த சாரீ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஃபுல்லாக பிங்க் கலரில் ஒயிட் கலர் டிசைன் போட்டிருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பல்லு பார்ட்டு. இந்த பல்லு பார்ட்டு இந்த டார்க் க்ரீன் கலரில் இந்த டிசைன் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாமே இந்த லைட் க்ரீன் இருந்துச்சு. இதில் ஒன் சைடு கொஞ்சம் பெரிய பார்டரு, இன்னொரு சைடில் கொஞ்சம் சின்ன பார்டராக இந்த க்ரீன் கலர் தான் இருந்துச்சு. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். நான் இதில் வந்து ப்ளவுஸ் பீஸை யூஸ் பண்ணலை, அது தேவைப்படலை எனக்கு. இதில் வந்து கோல்டன் கலரில் நல்லா டார்க்காகவே டிசைன் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பல்லு பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் ரொம்ப தெரியாததுனால அதையும் யூஸ் பண்ணலை நான். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேலையிலேருந்து ப்ளவுஸ் பீஸ் இது தான். இதை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ளஸில் நம்ம வந்து ஒரு 90 பாயிண்ட் அந்த ரேஞ்ச் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் பார்டரை ஒரு 3 மீட்டர் அளவுக்கு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்றேன். அதே அளவுக்கு இந்த பிங்க் கலர்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து டோட்டலாக இது இடுப்பு போர்ஷன்லேருந்து கீழே வர அம்பர்லா பார்ட் தனி, மேலே பாடி போர்ஷன் தனியாக தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு இடுப்பு பார்ட்டில் இருந்து கீழே வர, அதாவது கால் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பேண்ட் தெரிகிற மாதிரி தான் அதில் வைக்க போகிறோம். அந்த கால் வரைக்கும் வர அளவு எனக்கு ஒரு 33 இன்ச் வேணும். அந்த லென்த் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் தைக்கிறதுக்கும் சேர்த்து இதை லேயராக ஜாயிண்ட் போடணும். அதுக்கு வந்து ஒரு 7.25 இன்ச் அந்த மாதிரி வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது 33 இன்ச்சுங்கிறது நம்ம ஒரு 7.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தைக்கிறதுக்கு துணி கொஞ்சம் ஒரு அரை இன்ச் 2 சைட்லேயும் அரை இன்ச் குறையிற மாதிரி இருக்கும். நான் ஒரு பார்ட்டும் ஒரு 7.5 இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி வெட்டிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7.5 இன்ச் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம இடுப்பு போர்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அம்பர்லா பார்ட்டு, அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் தையலுக்கும் சேர்த்து விட்டு அந்த மாதிரி ஒரு 21 இன்ச் 42 இன்ச்சுக்கு ஒரே லென்த்தில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அதை சென்டரில் ஜாயின் பண்ணி 2 பீஸாக நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து க்ரஷ் மெட்டீரியல் தான். இது ஆல்ரெடி கொஞ்சம் சுருக்காக தான் இருக்குது. இது போக நம்ம மறுபடியும் அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி இடுப்பு பக்கத்தில் சுருங்கும். ஆனால் நம்ம வந்து நான் தைக்கிற இந்த மாதிரி மாடலில் பார்த்திங்கன்னா இடுப்பு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சுருக்கு வைக்கவே மாட்டேன். அதனால நம்ம கரெக்டான இந்த சீட் அளவு வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு வேணுங்கிறதுக்காக தான் நான் 21 இன்ச் ஒரு பக்கத்துக்கு 42 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இடுப்பு, அதாவது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நம்ம சுருக்கு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கொஞ்சம் இந்த பெல்லி ஃபேட் இருந்ததுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் அது கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சுருக்குன்னு ஒன்று வச்சாலே அதோட லுக்கு வந்து வேறு மாதிரி ஆயிரும். நம்ம வந்து இந்த லைனிங் இல்லாத அந்த மாதிரி வரும்போது வச்சா ஓரளவுக்கு அது ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாலும் அந்த சுருக்கு வச்சா இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக காட்டும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடல் வரும்போது வேணால் அது கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேணால் அதை ஏதாவது ஒரு வீடியோவில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி மாடலில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வைக்கல. ஆனால் நம்ம வைக்கக்கூடாதுன்னு இல்லை, இப்போ இது அதுக்கான ரீசன் அதுதான். அதனால் கரெக்டாக அதே லென்த்தில் நம்ம வச்சிட்டோன்னா அந்த இடத்துல மட்டும் சுருக்கு இருக்காது. அதுக்கு அடுத்த லேயர்லேருந்து நம்ம சுருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி க்ரஷ் மெட்டீரியலுங்கிறதுனால இதுலேயே லைட்டான சுருக்கு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு கலர் வந்து பிங்க்கு, ஒரு கலர் க்ரீன், இந்த மாதிரி தான் அந்த லேயர் வைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பார்டர் வந்து சேலை ஃபுல்லும் தான் இருக்குது, அதனால் இந்த பார்டரை யூஸ் பண்ணுறேன். இந்த பார்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 10-10.5 இன்ச்சு இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக அந்த 7.5 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணிட்டு தான் இந்த பார்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த பிங்க் தான் ஃபஸ்ட் லேயர், அதாவது ஃப்ளீட்ஸ் இல்லாமல் இடுப்பு பார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட் லேயர் இந்த பிங்க்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லேயர் தான். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட கொஞ்சம் ஆட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ளீட்ஸ் வந்து அடுத்த லேயருக்கு ஈக்குவலாக வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணாமல் நான் ஒரு 20 இன்ச்சு சேர்த்தி எடுத்திருக்கேன். இந்த க்ரீனில் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து 21 இன்ச்சு ஒரு பக்கத்தோட கணக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து டபுளாக பண்ணிக்கலாம் தேவைன்னா. அதாவது ஃபஸ்ட் லேயர் வந்து 21 இன்ச் வச்சுருக்கேன். 21 இன்ச்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்
தனித்தனி தான். அது 21 அப்படின்னா இந்த 2வது லேயர் வந்து ஒரு 10 இன்ச்சு நம்ம சேர்த்தலாம். ஆனால் ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் நிறையா வச்சா தான் நல்லா இருக்குங்கிறது 20 இன்ச்சை எல்லா லேயர்லேயும் சேர்த்திக்கிட்டே வரேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 40 இன்ச் வெட்டியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட் லேயர் 21 இன்ச்சு 42 இன்ச்சு. அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா 40 இன்ச் ஒரு பீஸு, 80 இன்ச்சுக்கு 2 பீஸு, அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 தான். அதாவது ஒரு பக்கத்துக்கு 40 இன்ச், இன்னொரு பக்கத்துக்கு 40 இன்ச்சு, ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு 80 இன்ச் வரும். இப்போ வந்து இதோட பாதி நான் கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 21 இன்ச், அதாவது 20 இன்ச்சு வச்சா நம்மளுக்கு அதோட டபுள் 40 அடுத்தது. அதுக்கு அடுத்தது 60 இன்ச் வச்சுருந்தேன். அதாவது அடுத்தது வந்து பிங்க் கலர் தான் வரும். தேர்ட் லேயர் வந்து பிங்க் கலர் வரும். அது வந்து 60 இன்ச், 120 இன்ச் வந்தது. அதுக்கு அடுத்ததாக 4th லேயர் வந்து திரும்பியும் க்ரீன் தான். க்ரீன் வந்து 80 இன்ச் வந்துச்சு. ஒரு பக்கத்துக்கு 80 இன்ச், அதாவது 2வது பக்கத்துக்கு 80 இன்ச், மொத்தம் அது வந்து 160 இன்ச் வந்துச்சு. அதாவது கடைசி லேயர், அதாவது 5வது லேயர் பார்த்திங்கன்னா 5th வந்து 100 வந்துருச்சு. அதாவது 100 இன்ச் ஒரு பக்கத்தில், 200 இன்ச் 2 பக்கத்தில், இந்த மாதிரி அளவு வச்சு நான் கட் பண்ணிட்டேன். சாதாரணமாக அதை ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா நம்ம ஃப்ளீட்ஸை ரொம்ப கம்மியாக வைக்கலாம். இந்த 20 இன்ச்சுங்கிறது இதில் பெரிய அளவெல்லாம் எதுவும் இல்லை. அது வந்து கொஞ்சம் கம்மியான ஃப்ளீட்ஸ் தான் இதுலேயும் வந்தது. அந்த அளவுக்கு வச்சு நான் இதில் கட் பண்ணிட்டேன். அதாவது இது வந்து நான் ஒரு 3 மீட்டர் அந்த மாதிரி அளவு வச்சு இந்த சேலையில் நான் கட் பண்ணேன். அது போக முந்தான பார்ட்டும் இருந்துச்சு. கொஞ்சம் இந்த பிங்க் கலர் இந்த பார்டரோடு இதெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு நான் சால் ரெடி பண்ணிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வீடியோவிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எந்த அளவுக்கு எனக்கு சால் வந்து தேவையோ அதை வந்து இந்த டோட்டல் லென்த்தில் தான் நான் வைக்கிற மாதிரி ஆச்சு. அதாவது இந்த அளவை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருந்த பீஸில் இந்த குறுக்க வர மாதிரி, அதாவது இந்த க்ரஷ் வந்து கிராஸாக வர மாதிரி தான் நான் வச்சேன். ஸ்ட்ரெயிட் லைனில் அது வரல. ஒரு சைடு பார்டரோடவே நான் அதை வந்து சேர்த்தி வச்சுக்கிட்டேன். ஒரு சேரீயில் இந்த அளவுக்கு வைக்க முடியுமா அப்படின்னா, டோட்டல் சேரீயோட லென்த் பார்த்திங்கன்னா 6.5 மீட்டர் கிட்ட இருந்துச்சு. இந்த பல்லு பாட்டர்ன் இதில் வந்து யூஸ் பண்ண முடியல. இதை இப்படியே இந்த க்ரீன் கலரோட, ஆனால் நான் இந்த லைட் க்ரீன் எனக்கு எங்கெங்கே தேவைப்பட்டுச்சோ அந்த இடமெல்லாம் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதில் மேலே அதாவது பாடி போர்ஷன் என்ன க்ரீன் கலர் தான் வரும். ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணி தான் நான் வச்சேன். அதுக்காகத்தான் இந்த சேரீயே எடுத்தேன். பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து க்ரீன் கலர், பாடி போர்ஷன் க்ரீன் கலர், ஃபஸ்ட் லேயர் பிங்க் கலர். அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு கலர் அடுத்த கலர் மாற்றி வந்திருந்தது. அந்த க்ரீன் கலருக்கு நான் அந்த முந்தான பார்ட்டில் இருந்து இந்த பிங்க் கலரை வெட்டி எடுத்துட்டேன். இந்த டார்க் க்ரீன் வரத்தான் என்னால் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா அந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்ததுனால அதை நான் யூஸ் பண்ணலை. அது போக நான் கட் பண்ணி எடுத்தது போக பிங்க் கலரில் இவ்வளோ தான் மீதி இருந்துச்சு. சாலுக்கு எனக்கு ஒரு 2.5 மீட்டர் அளவுக்கு சால் நான் வெட்டிக்கிட்டேன். அது போக தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து 100 இன்ச் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா என்னோடய ஆஸ் யூஸ்வல் அளவு தான், எல்லா வீடியோலையும் சொன்ன அதே அளவு தான். ஸோ அதை தைக்கும்போது நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு இதில் மெயின் வந்து இந்த அம்பர்லா கட்டிங், அதாவது இந்த அனார்கலி எப்படி இந்த பார்ட்டை ஜாயின் பண்ணுறது, இது எப்படி கரெக்டாக வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பாடி போர்ஷன் என்னோட எக்ஸாக்ட் அளவு தான். அப்படியே அதை அந்த அளவுக்கே நான் கட் பண்ணி அப்படியே லைனிங் அட்டாச் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் லேயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் எந்த ஃப்ளீட்ஸும் நம்ம வைக்க போகிறதில்ல. இது வந்து செகண்ட் இந்த க்ரீன் லேயரு. இதில் நம்ம சுருக்கு அடித்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதெல்லாம் இல்லை. அந்த ஃபஸ்ட் லேயரோட அளவை அப்படியே வச்சு அது மேலே இந்த பீஸை வச்சு சுருக்கு வச்சுட்டே வரோம். இந்த சுருக்கு வந்து நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அது நெட் மெட்டீரியல்னால அந்த சுருக்கு வந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி, அதாவது அந்த கிளாத் வந்து மேல் பக்கத்துலேயே நான் அடிச்சிருப்பேன். ஆனால் இது அப்படி அடிக்கலை. இது வந்து நான் உள் பக்கத்தில் தான் அடிச்சிருப்பேன். ஜாயிண்ட் வந்து உள்ளே தான் போகும். ஆனால் நெட் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே அடித்தா தான் அது கொஞ்சம் அந்த பூ மாதிரியே ஒரு டிசைன் கொடுக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். இதை வந்து ஃப்ளீட்ஸ் வந்து இத்தனை இன்ச்சு அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. இது ஏற்கனவே க்ரஷ் மெட்டீரியல் தான். இது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு சுருக்கு, அந்த கிளாத்தை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த 20 இன்ச்சை
ஏற்கனவே இருக்கிற 21 இன்ச் பீஸில் இந்த 40 இன்ச் பீஸை அட்டாச் பண்ண போகிறோம். பண்ணும்போது அது எப்படி கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து சுருக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து உள்ளேயே எல்லா ஜாயிண்ட்டும் வந்துடும். இப்போ இந்த சுருக்கெல்லாம் ஒரே ஈவனாக ஓரளவுக்கு நம்ம என்ன டிஸ்டன்ஸில் வைக்கிறோமோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஈவனாக வைக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து இந்த பிங்க் கலர் திரும்பியும் தேர்ட் லேயர், ஒரு கலர் மாற்றி ஒரு கலர். இந்த தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 60 இன்ச் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 21 இல்லை எனக்கு கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறதுக்காக நான் 21 வச்சேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 20 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு சீட் அளவு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 20 இன்ச் வச்சு இது 40 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு 21 வச்சேன். அப்புறம் திரும்பியும் நான் அடுத்தது வந்து 20 இன்ச் சேர்த்து 40 இன்ச்சாக வச்சேன். இப்போ மறுபடியும் அதில் ஒரு 20 இன்ச் சேர்த்து இப்போ இந்த லேயர் வந்து 60 இன்ச்சாக வந்திருக்கு. அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா இப்போது அதுலேயே வச்சு நம்ம இதை குறைச்சிட்டே வரணும். அதாவது சுருக்கு வச்சு அதுக்கு ஈக்குவல் பண்ணி இதை நம்ம குறைச்சிட்டே வரணும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் வந்து அடுத்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததான் திரும்பியும் அதே க்ரீன் வந்து பார்டர் லேயர் தான் இதில் வைக்கிறேன். அதாவது அந்த பார்டராக இருந்துச்சு இந்த சாரியில், அதனால் இந்த பார்டரை திரும்பியும் இப்போ வந்து இது 80 இன்ச் இருக்குது. இந்த க்ரீன் வந்து 80 இன்ச்சுக்கு இப்போ இந்த பிங்க் லேயரோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 5th லேயர், அதாவது லாஸ்ட்டு பிங்க்கு தான். ஸ்டார்டிங்கு பிங்க்கு, லாஸ்ட்டும் பிங்க்கு, சென்டரில் 2 மட்டும் க்ரீன் லேயர் வர மாதிரி இருந்துச்சு. இது வந்து 100 இன்ச்சுக்கு நம்ம 100 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். 100 200 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடும். இதை வந்து ஃபுல்லாக ஏற்கனவே இருக்கிற 80 இன்ச் லேயரோட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கத்தோட அந்த அம்பர்லா பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதோட அவுட்ஃபிட் இருந்துச்சு. சேம் மெத்தடில் இன்னொரு பக்கத்தையும் நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பாடி போர்ஷன் தையல் போட்டுக்கலாம். இந்த பாடி போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணுறேன். கீழே வர அம்பர்லா பார்ட்னால் நான் வந்து லைனிங் வைக்கல. ஏன்னா அந்த மெட்டீரியலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா திக்காக தான் இருந்துச்சு. தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், ஆனால் நான் வந்து இதில் வைக்கல. இந்த பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் தான் நான் கட் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி. நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, நெக்கோட லென்த்து 6.5 இன்ச்சு. இது வந்து டோட்டல் லென்த், அதாவது ஷோல்டர்லேருந்து எனக்கு வந்து 15 இன்ச்சு யூஸ்ஃபுல் அளவு தான். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த பல்லு பார்ட்டில் தான் நான் இதை கட் பண்ணி எடுத்தேன்னு சொன்னேன். அதிலேருந்து வெட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் இதில் எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே வந்துருச்சு. அது வந்து இதுக்கு வந்து சேராத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் தான் இருந்துச்சு. இது வந்து நான் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக தையல் போட்டு திருப்பி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டேன். இதில் எந்த லேஸோ, இது வெறும் நெக் மட்டும்தான் லேஸோ, எந்த மாதிரி ஒரு இதோ நான் இதில் அட்டாச் பண்ணல. டிசைன் பட்டன் எந்த மாதிரி இதையும் இதில் யூஸ் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைனோட தான் இருந்துச்சு. அதனால் இதில் புதுசாக நான் எதுவும் வச்சு இதை ரொம்ப கசகசன்னு ஆக்கலை. அதனால் இந்த அளவை இப்படியே தைச்சி விட்டுட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரியே தைச்சிட்டேன். இப்போ இதை தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் இந்த இடத்துல ஏற்கனவே இதே மாதிரி பீஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இதை ஜாயிண்ட் போட்டு விட்டேன். அதை மறைச்சி அது அப்படியே தான் இருக்குது உள்ள. ஆனால் மேலே வந்து நான் அப்படியே அதுக்கு வந்து இதே பீஸை வச்சு ஒரு அதை அப்படியே நல்லா மடக்கி விட்டு தையல் அடித்து விட்டுட்டேன். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஒரே கலரில் நானே மேட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டார்க் க்ரீன் அது அவ்வளோவா சூட்டபுளாக இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டாட் எல்லாமே பிடிச்சதுக்கப்புறம் இந்த இடுப்பு போர்ஷனில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த அம்பர்லா பீஸை வச்சு தைச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம 21 இன்ச்சு வச்சுருப்பேன் இல்லையா, அதில் வந்து சுருக்கெல்லாம் எதுவுமே பிடிக்கவே வேண்டாம். பாடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் 2 சைட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விட்டா நம்ம டைட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அது வந்து தேவையில்லை நம்மளுக்கு. அது குறுகலாக தான் வரும். நம்ம சீட்டோட அளவு, அதாவது இது வந்து கரெக்டாக 14 இன்ச்சு, அதாவது 15 இன்ச்சு நான் வச்சுருப்பேன். தைச்சது போக அது 14 இன்ச்லேயே அது வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ வந்து அதோட அளவுக்கும் பார்த்திங்கன்னா கீழே நம்ம சீட் அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ஒரு வித்தியாசத்துக்காகத்தான் நம்ம இதே ஈக்குவலாக அந்த 21 இன்ச்சுங்கிறது மேலேயும் சேர்த்து வைக்கிறோம். அது அப்போயே குறைச்சி வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் தேவைன்னா. ஆனால் நான் அது தெரியணுங்கிறதுக்காக இப்போ அது வீடியோவில் தான் பார்க்குறீங்க. அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டான கிளாஸ் கிடையாது. அதுக்காக வேண்டி நான் அதை அப்படியே விட்டு
இப்படி தான் அது வரும் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டிட்டேன். இப்போ அதை டக் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே தான் போகும். அப்போ எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு விட்டுட்டு. இப்போ பேக் சைட் பீஸ் தைச்சு 2 சைடோட ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய வீடியோ, அதாவது இதோட ஒர்க்கு ரொம்ப அதிகம். ஸோ இதை ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது ரெண்டையும் சேம் மெத்தடில் தான் தைக்க போகிறோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு இதை தைக்கிறதுல ஒரு டவுட்டுன்னா அந்த அம்பர்லா போட்ட பார்ட்டை மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், அது புரியும். ஏன்னா அது மாதிரி தான் பேக் சைடும் ஸ்டிச் பண்ணுவோம். இதில் ஒரே லென்த்தில் ஃபுல்லாக மொத்தத்தையும் தைச்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணுனா அது செட் ஆகாது. அதனால் தனித்தனியாக, அதாவது ஒரு பார்ட்டு தைச்சு முடிச்சுட்டு அதே அளவில் ஏற்கனவே இருக்குது பார்த்திங்களா, அதை இன்னொரு பார்ட்டை தைச்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் கை ஸ்டிச் பண்ணிட்டேன். கைக்கெல்லாம் எந்த லைனிங்கும் கொடுக்கல. அந்த பார்டர் டிசைன் இருந்துச்சு இல்லையா க்ரீனு, அந்த க்ரீனில் எனக்கு 4 இன்ச் தான் லென்த்து. கையோட அளவு நான் அந்த அளவு தான் யூஸ் பண்ணுவேன். 4 இன்ச் கையோட லென்த்துக்கு நம்ம மடக்கி அடிக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி கை ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த கை கட் பண்ணுறது, இந்த கை தைக்கிறது, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பண்ணுற சேம் மெத்தடு தான். நம்ம ட்ரெஸ்ஸு எப்படி தைக்கிறோமோ அதே தான். யூஸ்ஃபுல்லாக வர அந்த டிசைன்கிறதுனால நான் அது இன்னும் டைம் ரொம்ப எடுக்குங்கிறதுனால அதை கொஞ்சம் குறைச்சிட்டேன். இப்போது என்னோடய பாடியோட அளவு, கையோட அளவு, அதாவது இடுப்போட அளவு, இந்த மொத்த அளவையும் வச்சு, அதாவது கீழே பார்த்திங்கன்னா நம்ம என்ன அளவு இப்போ தைச்சு முடிச்சுருக்கிறோமோ அதில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இல்லை 3/4 இன்ச் அளவு, ஒரு 1/2 இன்ச் கூட கேப் விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாடியோட அளவு மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி தையல் போட்டால் போதும். இப்போ ட்ரெஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கீழே பார்த்திங்கன்னா நான் இன்னும் மடக்கி அடிக்கல. ஆனால் நம்ம கீழே மடக்கி அடிக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த க்ரீன் கலர் பார்டரை கீழே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இவ்வளோ பெருசானா அப்படியெல்லாம் இல்லை, ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ், ஒரு மடக்கி அடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அது மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி திக்னஸில் கீழே பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பார்டர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, கீழே பார்த்திங்கன்னா அந்த சாரியில் ஒரு பெரிய பார்டர் இருந்துச்சு. அந்த பார்டர் கரையோட எண்டு, அதாவது கரையோட தான் முடிஞ்சிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் 7.5 இன்ச் வச்சு அது 10.5 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சு அந்த கரை பெருசாக. அதனால் அந்த ப்ளைன் பீஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா கரையோடு இருக்கிற மாதிரி ப்ளைன் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட அகலத்தை அப்படியே இந்த கொஞ்சம் திக்காகவே கொஞ்சம் மேலே பட்டையாக தெரிகிற மாதிரி அது ஒரு 3/4 இன்ச் to 1 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஆனால் இதை ரொம்ப திக்காக ரொம்ப பட்டையாக வைக்க தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த 7.5 இன்ச்சு கரெக்டாக ஈவனாக ஆகிற மாதிரி இதை வச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே அது வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். சாதாரணமாக மடக்கடிக்காமல் இந்த பார்டர் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்கிட்ட ஏற்கனவே அது கட் பண்ணதில் இருந்துச்சு, அதனால் ஈஸியாக வச்சுட்டேன். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீன் கிளாத் கொடுத்து பார்டர் வச்சா தான் இது பார்க்குறதுக்கு அந்த இடம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நான் போட்டு பார்த்து செக் பண்ணப்போ கொஞ்சம் லைட்டான லூஸ் மட்டும் இருந்துச்சு. ஆனால் நான் அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி லுக்கில் தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லா டார்க் கலரில் அதோட க்ரீன் லைட்டாகவும் நல்லா டிஃப்ரெண்ட் லுக்லேயும் இருந்துச்சு. சாலும் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி 1 சைடில் ஓரம் அடிச்சுட்டு அதோட கீழே 2 பக்கமும் ஓரடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சைடு ஆட்டோமேட்டிக்காக அதிலே போயிருந்த மாதிரி பார்டர் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான மெட்டீரியலும் ஹெவியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டார்க் க்ரீன் வந்ததை நான் காட்டினேன். அதை நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துலேயும் எந்தெந்த இடத்துல வந்திருந்ததோ அது ஃபுல்லாகவே இந்த க்ரீனோட மெட்டீரியல் நிறைய இருந்ததுனால அது கொஞ்சம் எல்லாத்தையும் பேட்ச் மாதிரி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மட்டும் ஜாயின் போட்டு அது உள்ளே இருக்கிற மெட்டீரியல் அப்படியே விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் இந்த சால் திருப்பி போட்டுக்கலாம். பார்டர் தெரிகிற மாதிரி தேவைனாலும் போட்டுக்கலாம். இந்த பிங்க் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைன்னா அது மாதிரி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சாரியில் ஒரு சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி நான் இதில் சால் ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா அதுலேயே அது வந்தால் தான் ஓரளவுக்கு பார்க்க லுக்கு இருக்கும். அதுலேயே அது போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு இதுக்கு வேணால் நம்ம தனியாக போட்டுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதே கலரில் இப்படியே டிசைனோடு போடும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் லைனிங் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். சாரியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. இது நம்மளுக்கு ஒர்க் மட்டும்தான், அதாவது இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிற ஒவ்வொரு லேயராக வைக்கிற ஒர்க் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெவி ஒர்க், மற்றபடி நார்மல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.